ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி வீடு திட்டம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் இருந்துச்சு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பட்டா இல்லை, எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடு கிடைக்குமா, நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு வீட்டில் தான் இருக்கோம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வீடு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா வந்து பல கேள்விகள் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் தெரிவிச்சிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாரோட சந்தேகத்தையும் தீர்க்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு வீடியோ நான் கிரியேட் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமெண்ட் செக்ஷனில் பல பேர் பார்த்தீங்கன்னா வந்து எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு வீடு தான் இருக்குது, பட்டா இல்லை, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி வீடு திட்டம் கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்வி தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிக பேர் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விக்கான தெளிவான தகவலை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயமான வெற்றி வீடு திட்டத்தை பற்றி சுருக்கமாக கொஞ்சம் பார்க்கலாம். வெற்றி வீடு திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து 2026 2027 பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இந்த ஸ்கீம் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து 5 லட்சம் பார்த்தீங்கன்னா வந்து குடிசையில் வசிக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறதா தமிழக வெற்றி கழக சார்பாக சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்கீம் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 70,000 வீடு கட்ட போகிறதா பிளான் பண்ணிருக்காங்க. அந்த 70,000 வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 3500 கோடி பார்த்தீங்கன்னா வந்து தனியாக ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டம் டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் கனவு என்ற பேரில் பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3,10,000 மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. டிவிகே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கொடுக்க போகிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்குள்ள வரலாம். பட்டா இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கலைஞர் கனவுன்ற ஸ்கீமுக்குள்ள போகலாம். அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கெல்லாம் வீடு இல்லைன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஊராட்சி மன்ற ஆஃபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீடு தேடி வந்து அவங்க இப்போதைக்கு எந்த வீட்டில் வசிக்கிறாங்கன்ற ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ அவங்க குடிசை வீட்டில் வசிச்சாங்கன்னா குடிசை வீட்டில் வந்து அவங்க ஃபேமிலி நிற்கிற மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வீடு தர்றதுக்கான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேபி இந்த வெற்றி வீடு திட்டமும் அந்த ஸ்கீம் போலே தான் ரன் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க குடிசையில் வசிப்பவருக்கு தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வீடு தரதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குடிசை வீட்டில் நிற்கிற மாதிரியான ஃபோட்டோ தான் எடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வீடு தரதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் கலைஞர் கனவு திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணி ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து பாதியிலே நிற்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இந்த ஸ்கீமில் அவங்களுக்கான அந்த 3,10,000 தொகையை பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெற்றி வீடு திட்டம் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர் கனவு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு தான். உங்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி பதிவு பண்ணிட்டீங்கன்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரூஃப் அங்கே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு தகுதியானவர் இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஓட்டு வீடு சீட்டு வீடு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் நினைக்கிறேன். கவர்மெண்ட்லேருந்து நமக்கு அஃபிஷியலான அப்டேட் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நிறையாவே சந்தேகத்தோடு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். இந்த திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம யூடியூப் சேனலில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.